வணக்கம் ஸ்ரீஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. சாப்பிட்டாச்சா? அ, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, இனிமேதான். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? எங்க? எதுல? ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல. ஓ, ஸ்விக்கிலயா? ஓ, அடிக்கடி ஸ்விக்கில சாப்பிட்றீங்களோ? இல்ல, இன்னைக்கு வீட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ சரி, திடீர்னு ம், சாப்பாடு சரி சரி. prep தவிர்க்க பண்றதுக்கு முடியாத நேரம் அப்புறம் இல்ல. எப்படி? அவங்கள அவங்கள பார்த்துக்கணும். அதனால ஆர்டர் பண்ணியிருக்கோம். ம், சில நேரம் வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் இருப்போம். பட் இருந்தா கூட வந்து ஏதாவது வித்தியாசம் சாப்பிடணும் ஆசை வந்துடும் இல்லையா? அப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சரி, குறிப்பா வந்து சிட்டில வாழ்றவங்களுக்கு அது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்ச்சி தான் இல்லையா? ஆமா ஆமா. எதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க? இல்ல, நான் நான் இட்லி இந்த மாதிரி ம், சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம். ஆஹ் ம். எப்பயாச்சும் தான் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிஸா கேட்பாங்க. அந்த ஓகே. மாதிரி நேரங்கள்ல மட்டும்தான் ரொம்ப ஏதாச்சும் வாங்குவோம். ம், அதர்வைஸ் ம், வாங்குறது ம். இல்ல. ம், ம். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம வழக்கமா செய்யற உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலா நம்ம வீட்ல செஞ்ச நிறைய நேரம் எடுக்கும் பார்த்தீங்களா? அந்த ம். மாரி உணவுப் பொருட்கள், ம். நிறைய செலவு பிடிக்கக்கூடியது, அது மாரி இருக்கிறதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறது. ம். இல்லாட்டி அத உட்காந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டு வடை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு பக்கத்துல போய் கடையில வாங்கி சாப்பிடலாம். நம்ம செய்யறதுன்னு ஆரம்பிச்சா அது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாரி ஆயிடும். அதனால அதெல்லாம் கரெக்ட். தவிர்க்கிறதுக்கு இது மாரி இந்த மாரி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோலாம் இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்காங்க. ஆமா. அதுல ஆர்டர் பண்ணி சாப்பிட வசதியா இருக்கு நமக்கு. சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சரி, அது சென்னையோ கோயம்புத்தூர் எந்த ஊரா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஊர்ல கூட இவங்க நிறைய இருக்காங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸ் டெலிவரி. சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆமா. டெலிவரி ஆப். ஊழியர்கள். நிறைய இருக்காங்க. ஆமா. எல்லாம் எங்க ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், ஒரு இடத்துக்கு போனேன். ம். ஃபுல்லா அவங்களா இருக்காங்க. எல்லா பக்கமும் அவங்களுடைய அந்த சீருடை தான். அப்படியே அந்த ஏரியாவே அந்த ஒரே கலர் இருந்துச்சு. ஓகே. பார்க்க நல்லா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆமா. பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு சந்தைக்கையும் வந்து அது இது பண்ணிடுது இல்லைங்களா? என்னங்க? வேலை வேலை வாய்ப்பு சொல்றேன். வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வேலை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமா. துறையாவும் மாறிடுச்சு. ஆமா. வெறும் படிப்பு படிப்பு தேவையில்லை அவங்களுக்கு. அதே மாதிரி வாகனம் ஓட்டுனா ம், மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ம். கொஞ்சம் நமக்கு ஆமா, வந்து தைரியம் இருந்தா போதும். பெண்களுக்குமே இது ரொம்ப ஆமா. சௌகரியமா இருக்கு. ம், நிறைய பெண்கள் வராங்க. ம். ஈவன் ஆமா. மாற்றுத்திறனாளிகள் கூட இதுல வந்து ஆமா, அவங்களும் பாக்குறேன். சம்பாதிக்கிறாங்க. இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள், பெரும்பாலும் ம். அவங்கள தான் நான் அதிகம் பாக்குறேன். அது மாரி ஆமா நிறைய வண்டி ஓட்டி போறாங்க. இந்த சைக்கிள்லயே வந்து 3 சக்கர பைக்கா வச்சு ஓட்டுறாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்க நிறைய பேர் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறத நான் பாத்துருக்கிறேன் நான். ம், ம், அது ம். நான் பாக்குறேன். சிலர் பாத்தீங்கன்னா, குழந்தைகள வந்து இந்த இடுப்புல நெஞ்செல்லாம் கட்டிட்டு எல்லாம் கூட வந்து கட்டிக்கிட்டு. ஆமா. ம். அங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்களா அது போல? ஆமா, பாத்திருக்கீங்களா? நிறைய ரெண்டு ஒரு பெண் இருக்காங்க. வந்திருக்காங்க அந்த மாதிரி. அஹ், அப்படியா? ஓ! ஆஹ், சரி, 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 சரி. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு பொருளாதார ஆனா சூழ்நிலையில இந்த வெயில் ம், நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டம். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நெறைய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தனியா சேர் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி உள்ளயே வர விட மாட்டாங்க. வாங்கிட்டு போயிட வேண்டியது. உள்ள வந்து வெயிட் பண்ண முடியாது. ம். அதே மாரி சமீபத்துல ஒரு இதுல படிச்சேன். ஆ லிஃப்ட் இருக்கு பாருங்க. லிஃப்ட் வந்து பயன்படுத்தக்கூடாதாம். ஐயோ. லிஃப்ட் வந்து படியில வரணுமா. இது வந்து எங்க ஊழியருக்கு மட்டும் எங்களுடைய கஸ்டமருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். ஸோ அது ஒருத்தர் எழுதியிருந்தாரு Facebookல. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இந்த துறை வந்து என்ன ஒரு ஆர்கனைஸ்டா இல்லை இல்லைங்களா? ஒரு முறைப்படுத்தப்படாத துறையா தானே இருக்கு. துறையாதான் இருக்கு. அதுதான் ஆமா. இப்போ பிரச்சனை. ம். ம். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கான சில தீர்வுகளை கொண்டு வந்திருக்கு. பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் ம். மாற்றங்கள் கொண்டு ஓ! வந்திருக்கு. கிக் ஒர்க்கர்ஸ் ம். ம். வெல்ஃபேர் போர்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ம். 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 ஆமா. இந்த அதை பத்தி. இணைய சேவைத்துறையா அது ஒரு அதுக்கு ஒரு தமிழ் பேர் கூட வச்சிருக்காங்க. அது ஓ. என்ன அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து தமிழ்நாடு இணையம் சார்ந்த ஆ. தற்சார்பு தொழிலாளர் நல வாரியம் அதுக்கு பேர். ரொம்ப தற்சார்பு. பெரிய தலைப்பா இருக்கு. தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர் நல வாரியம். கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு.
ம். அது ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இங்க மட்டும்தான் இருக்குது இல்லையா? வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆமா, போர்டு இருக்கிற தமிழ்நாடு மாதிரி தான் முதல் முதலா ஆரம்பிச்சது அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா. அது ஒரு பெருமை ம். நமக்கு உண்டு. ஆமா, ஆமா, ஆமா. அதே மாரி நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு எடுக்க கூட இடம் இல்லன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து சென்னையிலயும், கோவையிலும் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஓய்வு தனியா. கூடம் அமைக்கிறதா அமைச்சர் சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் வந்து நம்ம அவருடைய உரையில, இவங்களுக்கு தனி ஓய்வு அறை வந்து உருவாக்க போறோம்ன்ற மாரி ஒரு சொல்லியிருந்தாரு. ம், ம், ம். அது இல்லாம இன்னொன்னு இருந்துச்சு, அத பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த வாரியத்துல உறுப்பினரா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆ, அவங்களுக்கு வந்து இந்த இவங்க பைக்லாம் போய் டெலிவரி பண்றாங்க. இப்ப ஆமா. நெறைய பேர் ஸ்கூட்டர்லாம் பயன்படுத்துறாங்க. அது நெறைய ம். ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து டெய்லியும் பெட்ரோல் போடுற அந்த தொந்தரவு இருக்காது. ஆமா, பெட்ரோல் போட அந்த தோன்றதில்ல. ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு வந்து ஆ. ஆமா ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு குடுத்திருந்தாங்க. கவனிச்சீங்களா அத? ம்ஹ்ம். தமிழக இல்ல. அரசு. ரூ. என்ன? 20,000 ரூ. 20,000 20,000. ஓகே. மானியம் ரூ. குடுப்பாங்க. 20,000 மானியம். ஒரு ரூ. 60,000க்கு ஒரு வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 20,000 கவர்மெண்ட்டே குடுத்துரும். ஓ! அப்படிங்கிறப்ப மிக உங்க சிறப்பு. சுமையில கொஞ்சம் வந்து குறைக்கிற மாதிரி. கொஞ்சம் ஷேர் ஆகுது. ஆமா. ஆமா. ஏன்னா உங்களுடைய முதலீடுங்கிறது வாகனம் மட்டும் தான். வேற கரெக்ட். பெரிய முதலீடு கிடையாது. சரி. அத சரியா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கா பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்லா இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா குண்டு குழியெல்லாம் ஏத்தி இறக்கி போறாங்க. அதனால வண்டி நெறைய வந்து பாதிக்கப்படும். அந்த செலவுல ஓரளவுக்காச்சும் இது கொஞ்சம் சமாளிக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது நம்ம தொழிலாளர் நலத்துறையை பொறுத்தவரைக்கும், தொழிலாளர் நலத்துறை அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல ஆ அது வாரியங்கள் சம்பந்தமான அறிவிப்பு நெறைய நான் பார்த்தேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 மாவட்டங்கள்ல 7 மாவட்டங்கள்ல வந்து இந்த கட்டுமான தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்றாங்க இல்லையா? ஆமா, ஆமா. கொத்தனார், மேஸ்திரி ம், அந்த ம், மாரி வேலை செய்றாங்க பார்த்தீங்களா? அந்த கம்பி ம், கட்டுறவங்கலாம். ஸோ ம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இவங்க பசங்கலாம் படிக்கிறதுக்கு பெரும்பாலும் இவங்க வந்து ரொம்ப படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய சமூகத்துல ஓ! இருந்து தான் வராங்க. ஆமா, சமூகத்துல வெவ்வேறு பகுதியில வராங்களா? ஆமா. ஸோ அவங்களுக்கு வந்து படிப்பு தடையில்லாம கிடைக்கணும். ஒரு தொழில் ரீதியாவும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஸ்பெஷலா சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்குது. ம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 மாவட்டங்கள்ல இந்த கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமா எங்க இருக்கிறாங்களோ, அந்த பகுதியில ஆ. ஹாஸ்டல் வசதியோட வந்து 7 ஐடிஐ உருவாக்க போறாங்களாம். 7 ஐடி அப்படி ஓகே. பண்ற ஐடிஐஸ் உருவாக்குறப்போ அவங்க பசங்க வந்து ஆமா. எங்க அதிகமா இவங்க வாழ்றாங்களோ அங்கதான் இருக்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறது ஈஸி ஆயிடுது. கரெக்ட். தொழில்நுட்ப படிப்பு படிக்கிறதுனால அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அது ஆமா. வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். சிறப்பு. அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த இவங்களுக்கு கட்டுமான தொழில் இருக்கவங்களுக்கு வந்து நெறைய வெயிட் தூக்குவாங்க. ஆமா. தூக்கணும். ஆமா. இல்லையா? கல்லு அது இதெல்லாம் சுமக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து தூக்குவாங்க இல்லையா? அது ஆ தூக்குறப்போ வந்து அவங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தசை அந்த மாதிரி வலி வயதாக ம், ஆக ம். அவங்களுக்கு தசை வலி, அந்த முதுகு வலிவே இதெல்லாம் கூடும். ஆமா. அப்படி ம். இருக்கும்போது நிறைய ஆமா. மஸ்குலோஸ்கெல்டல் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆமாமா. நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ம். தீர்வு ம். தொ- நமக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சிகிச்சை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அரசு கொஞ்சம் ம். ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா, முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நல்லது. நினைக்கிறேன். அது அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு ம், பாருங்க மினிஸ்டர் வந்து. ம், அதாவது இவங்களுக்கு வந்து தசை கூற்று வலி பிரச்சனைன்னு சொல்றாங்க. மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம். ஏன்னா ம், அவங்க வந்து இவங்களுக்கு வந்து வெயிட் தூக்குறதுனால, ம், திடீர்னு வந்து யாராவது தலையில வெயிட் வச்சு விட்டுருவாங்க. அதனால ஏற்படுகிற பிரச்சனை. இந்த மாரி நெறைய பிரச்சனை வரும். இந்த மாரி தசை கூற்று வலி பிரச்சனைக்காக ஆ ம், என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த 40 வயது கடந்தாங்க பார்த்தீங்களா? 40 வயது கடந்தக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு ஹோல் பாடி செக்கப் வந்து பண்ணி தராங்க. அது ம். வந்து இலவசமான ஒரு விஷயம் தான். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, 16,7 லட்சம் பேர் ஏறத்தாழ 17 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பயன் கிடைக்கும். ஏன்னா, எப்பவுமே வந்து 40 வயது கடந்த பிறகு நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு இது பண்றீங்க அப்டின்னா, ம். ஆ ஒரு ஹோல் பாடி செக்கப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். வயித்துல பிரச்சனை இருக்கா? வேற எங்கேயாவது உடம்புல பிரச்சனை இருக்கா? வேற ஏதாவது இதயம் கோளாறுகள் ஏதாச்சும் இருக்கா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, 40 வயதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சில வாழ்க்கை பாணி சார்ந்த நோய்கள்லாம் வரும் இல்லையா? ஆமா. அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் இது. இது பாராட்டணும். ஆமா. அதே மாரி இந்த நிச்சயமா. தொழிலாளர் நலத்துறைங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன துறை மாரி தெரிஞ்சாலும், அது பெரிய கடல் மாரி இருக்கு. அதுல நான் வந்து நிச்சயமா. ஒரு இல்லையா? ஆமா. இந்த எஸ்டேட்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த காஃபி தோட்டம், தேயிலை தோட்டம் இருக்கு இல்லையா? அந்த எஸ்டேட்லாம் வந்து அத கண்காணிக்கிறதுக்கு, அதுக்கு தனியா அலுவலகங்கள் வச்சிருக்காங்க நம்ம தொழிலாளர் நலத்துறையில. ஓ! அது தனியா இருக்கு. இந்த தராசு எல்லாம் நிறுக்குறாங்க பார்த்தீங்களா? வெயிட் எல்லாம் வெயிட் இருக்கு. ஆமா. தராசுகளுக்கு பின்னாடி அச்சு இருக்கும்.
அதுவுமே ஆமா. வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல தான் வருது. ஆமா. அதே மாதிரி இந்த பாண்டட் லேபர்ஸ் பாண்டட் லேபர்ஸ். இருக்காங்க இல்லையா? நம்ம ஏறத்தாழ கொத்தடிமை முறை தான் இது. கொத்தடிமை முறை அவங்கள மீட்கிறது, குழந்தை தொழிலாளர் மீட்கிறது, ம். ஃபேக்டரிஸ்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ற ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, லேபர் ஆபீசர் எல்லாமே இந்த துறைக்குள்ள தான் வருவாங்க. என்னை ஓகே. கேட்டா ஒரு ம். ஒரு ஒரு உள்துறைக்கு இணையான ஒரு கல்வித்துறைக்கு இணையான ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து இந்த துறை எப்படி கொடுக்கப்படும். ஏன்னா ஓகே. இது வந்து கடல் போல இருக்கிறதுனால அதுக்கு வந்து நிறைய நிதியும் தேவைப்படுது, நிறைய கவனம் தேவைப்படுது, நிறைய ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. நீங்க ம். நம்ப மாட்டீங்க, ஆ. இந்தியாவிலேயே யூஜில ஆரம்பிச்சு அதாவது இளங்கலையில ஆரம்பிச்சு ஆ. பிஹெச்டி வரைக்கும் ஆ. தொழிலாளர் மேலாண்மைக்காகவே, அதாவது லேபர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதுக்காகவே ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஒரு 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 கல்லூரி இருக்குது. ம். அந்த கல்லூரியில ஒன்லி இது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தொழிலாளர் மேலாண்மை தொழில் மட்டும்தான் சொல்லிக் நலம் கொடுப்பாங்க, வேற எதுவுமே நலம் இருக்காது. மட்டும். ம். அதுல வந்து பிஏ எம்ஏ அப்படியே போயிட்டே வந்து பிஹெச்டி வரைக்கும் வரும். ஓகே. அதுல பிஎல்எம் வச்சிருக்காங்க, பேச்சுலர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. பிஎல்எம் ம். எம்எல்எம் அப்படி வச்சிருக்காங்க. அது முடிச்சுட்டு அப்படியே போய் பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். இந்தியாவிலேயே அந்த மாதிரி லேபர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆமா. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அது வந்து தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடிஸ், டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நாங்க படிச்சேன், ம். அதனால எனக்கு தெரியும், இல்லாட்டி நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. ஸோ டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அது ஒரு சத்தம் போடாம விளம்பரமே பண்ணிக்க மாட்டாங்க அந்த அமைப்புல. அது அரசு நிறுவனம். அரசு லேபர் நிறுவனம். டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வருது. ஆமா. அதுல வந்து அநேகமாக ஒரு இணை ஆணையர் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து அதோட பிரின்சிபலா போடுவாங்க. ஓகே. அங்கேயும் ஒரு கல்வியாளருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அங்க. ஆமா. அவங்க வந்து நிச்சயமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கிறாங்க பாத்தீங்களா? கரெக்ட். எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் போட்டி வரும். ம். ஒரு ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போறாங்க அப்படின்னா, மனிதவள பிரிவுல யாரு யாரு இணையானவங்களா இருப்பாங்க கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் இணையானவங்களா இருப்பாங்க. எம்எல்எம் படிச்சவங்களும், அதே மாதிரி எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சவங்களும் இருப்பாங்க. ஹெச்ஆர் எம்பிஏ படிச்சு. ஹெச்ஆர் வந்து மனிதவள மேலாண்மை பத்தி மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. ஆமா. லேபர் ஆக்ட் பத்தி, தொழிலாளர் நல சட்டங்களை பத்தி தெரியாது. குறைவா தான் படிச்சிருப்பாங்க. ஆமா. அவ்வளவா குறைவா தெரியாது. படிச்சிருப்பாங்க. ம். இது ம். குறைவா இருக்கும். எல்லாத்தையும் ம். மனித வளம், அதிக உற்பத்தி, நல்லுறவு அப்படிதான் படிச்சிருப்பாங்க. இவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னா, நிறைய வந்து லேபர் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, தொழிலாளர் நல சட்டங்கள ம். ஏறத்தாழ 30 சட்டங்கள் படிப்பாங்க அவங்க. அத நான் சொல்றது ஒரு டிப்ளமோல சொல்றேன். ஓகே. ஓகே. பிஜி டிப்ளமோ இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. ம். பிஜிடிஎல்ஏன்னு சொல்லிட்டு. அந்த படிப்புல மட்டுமே ஒரு அர்த்தால ஒரு 30 சட்டங்கள படிப்பாங்க. நானே ஓகே. படாதபாடு படிச்சேன் நானு. ஓகே. ஆ இது அப்படிங்கிறப்ப பிஎல்எம்ல எம்எல்எம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா. நிச்சயமா அதனால நெறைய நீங்க வந்து ம். கஷ்டப்பட்டு நீங்க எம்பிஏ படிக்க வைக்கிறத விட எம்எல்எம் படிக்க வைக்கிறது பெட்டர். எம்எல்எம் படிக்கலாம். ம். ரொம்ப குறைவான கட்டணம். ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம். ம். எம்எல்எம் அப்புறம் அதெல்லாம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக அந்த பட்டங்கள்லாம் வழங்கப்படுது. என்னை கேட்டா இதையே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக மாத்தணும். இப்ப அதுக்கு புது கட்டடம் கொடுத்து அதெல்லாம் இடத்துல மாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் விளம்பரங்கள் கொடுத்து அது பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் அதை மாத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் அது. அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி இல்லாம இருக்கு. இப்ப பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி இல்லாம இருக்கு. இப்போ மத்த மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஒரே மத்த ஒரு காலேஜ் இருக்கும். அவங்க அதை பத்தி பெருசா பேசிப்பாங்க. ஆமா. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரீமியம் இன்ஸ்டியூட் ஃபார் லேபர் ஸ்டடிஸ் அது இருக்கு. அதுக்கு வந்து கவனம் இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டா இதுக்கு பெரிய விளம்பரம் பண்ணணும், இதுக்கு தனியா வெப்சைட் வைக்கணும், எல்லாமே பண்ணணுங்க. இதை ஆமா. பத்தி நிறைய அப்பதான் உரையாடல்கள் நடத்தணும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபண்டு கொடுக்கணும் இதுக்கெல்லாம். இந்த லேபர் மேனேஜ்மெண்ட்ல ரிசர்ச் எல்லாம் பெருசா இல்ல நம்ம ஊர்ல. அதெல்லாம் போய் கரெக்ட். பண்ணலாம். ஆமா. இனிமேல் இத்தனையும் பாத்தீங்கன்னா தொழிலாளிகள் இருக்கிற இனிமேல் நேரத்துல கட்டத்துல நம்ம வந்து ஆஹ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கரெக்ட். உம் ஆமா. ரெண்டாவது இன்னைக்கு வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கை உலகமயமாக்கல் வந்த பிறகு தொழிலாளருக்கான உரிமைகள் பறிக்கப்படுவது ரொம்ப சகஜமா நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து தொழிலாளர் உறவு சார்ந்த விஷயங்கள், தொழிலாளர் உரிமை சார்ந்த சட்டங்கள் பத்தின படிச்சவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கும். கரெக்ட். அதனால ஒரு 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 ஐஎம் எப்படி கவனம் செலுத்தோ அதே மாதிரி டில்சியும் வந்து கவனம் செலுத்தணும் தமிழக அரசு அப்படிங்கிறதா நமது ஒரு வேண்டுகோள். அதே போல இந்த லேபர் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த துறையில வந்து ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், ஏசி லேபர், லேபர் ஆபீசர் இருந்துச்சு. எனக்கு ம். தெரிஞ்சு 2018க்கு அப்புறமா அது வந்து அதற்கு ஆட்கள்லாம் நிரப்பலைன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப வருஷமா அப்படியே நின்றுட்டு இருக்கு. குறைந்த வேகன்சிஸ் தான் இருக்கும், பட் இருந்தா கூட அதை நிரப்பணும். ஏன்னா தொழிலாளர் நலத்தில் இருக்கக்கூடிய காலிடங்களை நிரப்புவது அப்படிங்கிறது தொழிலாளர் சமூகத்துக்கு மட்டுமல்ல, தொழில் அமைதிக்கு, இண்டஸ்ட்ரியல் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்குமே ம். முக்கியமானது. முக்கியமானது. அதனால அதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதிகமான லைம் லைட் வெளிச்சம் வந்து அந்த துறை மேல பாயணும் அப்படிங்கிறதா நமது வேண்டுகோள். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவிப்புகள் நிறைய இருந்துச்சு. நீங்க சொன்ன கிக் ஒர்க்கர்ஸ்க்கான அந்த ஸ்கெலிட்டன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கான அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு
அந்த அறிவிப்பு ரொம்ப நல்ல அறிவிப்பு. ஆமா அதனால இது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு பட்ஜெட்னு சொல்லலாம் தொழிலாளர் நலத்துறை பொறுத்த வரைக்கும், இல்லைங்களா? ஆமா நிச்சயமா நல்ல ஒரு தொழிலாளர்கள் வளர்ச்சி அவர்களுடைய நல்லா இருந்தாதான் நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் அந்த எக்கானமில உருவாகும், சமுதாயத்துல ஆமா, உருவாகும் அப்படிங்கிறதுனால கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு உண்மை. இது வந்து நம்ம பொருளாதாரமும் நல்லா மேம்படும் அப்படிங்கிறதுல ஒரு உண்மை மாற்று உண்மை. கருத்து இல்லை. சரி, அடுத்து இன்னொரு துறையை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி நிச்சயமா. ஸ்ரீஜா. நன்றி. வணக்கம். வணக்கம்.